வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேடம், இடத்தோட ஓனர் அங்க இருக்காரு மேடம். சரி, நான் பேசிட்டு வரேன். வரேன். அடடா, நான் உன்கிட்ட சொன்னா அதை மட்டும் நீ செய்ய, வேற எதுவும் நீ யோசிக்காத. ஆமா, அடடா, அதெல்லாம் விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் அப்புறம் என்ன சார் இது? ஏன் சார் இப்ப வந்து இப்படி பிரச்சனை பண்றீங்க? எல்லாம் தெரிஞ்சுதானே சார் கொடுத்தீங்க, எல்லாம் பேசிட்டோமே. அப்புறம் ஏன் சார் இப்ப திடீர்னு வந்து இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? ஆமாமா, எல்லாம் தெரிஞ்சுதான் கொடுத்தேன். ஆனா உங்களை பத்தி கேள்விப்படுற செய்தியெல்லாம் ஒன்னும் சரியா வர மாதிரி தெரியலையே. என்ன சார் கேள்விப்பட்டீங்க? என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். நீங்க அந்த குணசேகரன் வீட்டு மருமகன்னதும் சில விஷயங்களை யோசிச்சுதான் நான் சரின்னு சொன்னேன். நீங்க என்னன்னா அந்த வீட்டு ஆம்பளைங்களையே ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பல கிரிமினல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தா யாரோ வந்து நிக்கிறாங்க, போறாங்க, வராங்க. இதெல்லாம் நமக்கு சரியா வராதுமா. யாரு சார் வரா? யாரு வராங்கன்னு சொல்றீங்க? யாருமே இல்லையே. பாருங்க என்ன சொல்றாரு சக்தி. மா, எனக்கு எதுவும் சரியா பண்ணலமா, வேண்டாமா. சார், கொஞ்சம் சொல்றத கேளுங்க சார். இந்த பிசினஸ் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருக்கோம். மா, என்னம்மா, ஒரு ஃபுட் ட்ரக் தானம்மா. இன்னொரு நல்ல நாள் பார்த்து வேற ஒரு இடத்தையும் பார்த்து அங்க போய் பண்ணுங்க. என்னமோ நீங்க கட்டடம் எழுப்பி அதை நான் காலி பண்ண சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. மா, இந்தாம்மா, உன் பணத்தை வாங்கிட்டு போமா. சார் சார், என்ன சார் பண்றீங்க? இந்த புடிமா. சார், ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். இந்தாங்கம்மா உங்க பணம், புடிங்க. சார், ஒரு நிமிஷம், நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க சார். சார், இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயம் பண்றோம். இதுக்கான எங்களோட உழைப்பு, எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் வேற. உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் சரியா வராதுமா. என்னதுக்கு இது, விட்டுங்க. குணசேகரன் தலைமறைவா இருக்கும்போது நான் உங்களுக்கு கொடுத்தது தப்பு தான். என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன்ல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நான் என்ன செய்வேன்? தேவையில்லாம குழப்பம் வந்துடக்கூடாதுமா. சார் சார், இதெல்லாம் தெரிஞ்சுதானே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டீங்க. இப்போ என்ன சார் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, ஃபர்ஸ்ட் நான் யோசிக்காம கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் நல்லது கெட்டதெல்லாம் புரியுது. அதனால தான் சொல்றேன், இந்த இடத்த விட்டு போறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், இன்னைக்கு தான் நாங்க திறப்பு விழா பண்ண போறோம். எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சாச்சு. நாள் குறிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. எல்லாருக்கும் எனக்கு திறப்பு விழான்னு தெரியும். இப்படி திடீர்னு லாஸ்ட் மினிட்ல வந்து கொடுக்க முடியாது. அது எதுனா என்ன சார் பண்ணுவோம் நாங்க? சார், எங்களுக்கு இருக்கிற லாஸ் எல்லாம் கூட விடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் சார். ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்து நின்றுருக்கோம். எங்களோட உணர்வு, எமோஷன்ஸ் எல்லாமே இந்த பிசினஸ்ல இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியாபாரம் தொடங்கி அடுத்த நாளே வந்து யாராவது உங்களை காலி பண்ண சொன்னாங்கன்னா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? அம்மா, நான் ரொம்ப யதார்த்தமான ஆள்மா. இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு விட்டுருவேன். அது உங்களுக்கு வராத வரைக்கும் நீங்க சொல்லுவீங்க சார். வந்தா தானே உங்களுக்கு தெரியும். தம்பி, இதெல்லாம் சரியா வராது தம்பி. இடத்த காலி பண்ணுங்க. என்னதான் இப்போ? அக்கா பேசுறேன். அக்கா, என்னாச்சு ஜனனி? இந்த ஓனர் திடீர்னு இப்ப வந்து பிரச்சனை பண்றாருக்கா. பணத்தை திருப்பி கொடுக்கறேங்கிறாரு. அது எப்படி அப்படி சொல்லுவான்? அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் பண்ணிருக்கல, இப்ப வந்து எப்படி அப்படி சொல்லுவான்? இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. சித்தி, பேசாம போலீஸ்ட்ட போயிடலாமா? இல்ல தர்ஷினி, அது சரியா வராது. போலீஸ் வந்தா இப்போதைக்கு இதை நிப்பாட்டுங்க, நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு 4-5 நாள் இழுத்துருவாங்க. அவங்களுக்கு சாதகமா போயிடும். நீங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இங்க என்ன பண்றதுன்னு பாக்குறேன்.